நம்மை உயர்த்துவதற்கு நமக்குன்னு ஒரு தெளிவான ஒரு உயர்ந்த அனுஷ்டானங்களோடு கூடிய ஒரு வழிகாட்டி வேணும். உங்களுக்கு இந்த சுவாமி கிடைச்சது பரம பாக்கியம். ஏற்கனவே நாம் அங்கே சொன்னோம், கோவில்பட்டியில் வர செய்யும் கூட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவத் கைங்கரியமே பொதுபோக்காக இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆசையோட பிரேரித்து பண்ணக்கூடிய அவரோட சேர்ந்து நாம வருது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டபுள் போனஸ் எம்பெருமான், வெறும் சிங்கிள் போனஸ் இல்லை. ஏன்? நல்ல ஆச்சாரியனுடைய நல்ல ஒரு பாகவதருடைய சம்பந்தத்தோட பகவானை சேவிப்பது தான் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் உகப்பான விஷயம். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இதான் ஆழ்வார் பாசனம். பெருமானை சேவிக்க போறச்சு எப்படி இருக்கணும்? ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி கொண்டு எம்பெருமானை சேவித்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் முன்னாக பகவானை பற்றுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் வழிகாட்ட அவர் இப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்க அப்புறம் நாம் போய் பகவானை பற்றுவது. இதைத்தான் சுவாமி ராமானுஜர் நமக்கெல்லாம் வழிகாண்பித்து வைத்தார். எப்படி எம்பெருமானை பற்றுவது என்பதுங்கிற விஷயத்தை நமக்கெல்லாம் மிக எளிமையாக காட்டி கொடுத்த மகான் சுவாமி ராமா.